guys, welcome back to the Clutchers. நான் தான் உங்கள் அனிருத். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு லாவா ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருப்போம். அது உங்களுக்கு பார்த்துருந்தாலே தெரியும். இந்த வெளியில் நம்ம போன பாட்டில் கட்டியிருந்தோம். நல்லா இருக்கான்னு சொன்னீங்கன்னு நான் கேட்குறேன். அப்படியே இங்கே இருக்கா, இந்த இடத்துலேருந்து இந்த சைடில் தாங்க அப்படியே லாவா இருந்துச்சு. எனக்கு ரைட் என்ன இருக்காமல் அந்த இங்கே மார்க்லாம் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இந்த வீடியோவில் நெதர் தான் போக போகிறோம். ஓகேங்களா, நெதர் எதுக்கு போகிறோன்னா, அங்கே பக்கத்துலேயே இந்த ஃபோர்ட்ரஸ் இல்லைன்னா பேஸ்டியன் அந்த மாதிரி வச்சுருக்கான்னு பார்ப்போம். ப்ரோ நீங்கள் எப்படி நெதருக்கு போவீங்க? அப்சீடியன் வந்து அயன் பிகாக்ஸ் வச்சு உடைக்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, கைஸ் அதெல்லாம் நான் போயிடுவேன். நீங்கள் பாருங்கள், கவலையப்படாதீங்க. இதெல்லாம் நம்ம மைண்ட் பண்ணிக்குவோம். கைஸ் நான் இந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இவ்வளோ தூரம் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து இன்னும் அதை லார்ஜ் ஆக்குறதுக்கு நம்ம எப்படி எனக்கு போர்ட்டல் கட்டணும்னு எனக்கு தெரியும் கைஸ். ஃபஸ்ட்டு வந்து இந்த சென்டருக்கே போய்க்குவோம். இந்த பிளாக் வச்சு இதெல்லாம் அடைச்சிருவோம். என்னடா லாவை அடைக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, வேறு வழியில் நம்ம போர்ட்டல் கட்டணும்னா கீழே நல்லா டீப்பாக இருக்குது போல். ஏன்னா நானும் போடுறேன் அது வந்துகிட்டே இருந்துச்சு. அதான் இந்த இடத்துல எப்படிலாம் பிரிட்ஜிங் யூஸ் ஆகுதுன்னு பாருங்களேன். நல்லா சஜக்குன்னு போட்டாச்சு. அவ்வளோதான். ஓகே, இந்த மாதிரி இடத்துல இப்போ எப்படி போர்ட்டல் கட்டணும்னு உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்தோடனே என்ன பண்ணணும்னா, இங்கே பிளாக் போட்டுக்கணும். ஐயோ கொஞ்சம் ஒரு தப்பு பண்ணிட்டேன். இங்கிட்ட வந்துக்கலாம். இது வந்து இந்த இதெல்லாம் உடச்சிக்கும். ஓகே, நம்ம இங்கே ஒரு பிளாக் போட்டுட்டு, ஐயோ இது வேறு தண்ணி கைஸ், தண்ணி எங்கே கைஸ் போச்சு? விடுங்க, நம்ம எவ்வளோவோ இடம் இருக்குது. அப்படின்னா தண்ணி அன்லிமிட்டட் தானே, எதுக்கு பயந்துட்டுன்ற மாதிரி தான். நம்ம இப்போ வந்து இந்த தண்ணி எடுத்துட்டு இங்கே போடணும். வருது, இதை அப்படியே இதை உடைக்கணும். இப்படி வருதா? இந்த இடத்துல ஃபுல்லாக இல்லை கைஸ். ஐயோ ஓகே, இப்போ நம்ம வந்து அப்படியே இங்கே கண்டினியூ பண்ணிடலாம். நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. அப்படி தான் நம்புகிறேன். வரும் தான் நம்பிக்கிறேன். வரும் தான், கன்ஃபார்ம் வரணும். நம்ம எதுக்கு அதில் யோசிக்கிறோம்? வந்தால் இந்த வீட்டில் கன்ஃபார்ம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா போயிடலாம். அதனால் பிரச்சனை இல்லை. மாடு போடா அவுட் ஆயிடுவேன். இங்கே இருந்தேன்னா இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்துருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே 2 இது இருக்கா, இங்கே எப்படி 1 2 இங்கே 4 பிளாக் ஏற்றிக்கணும். 1 2 3 4 ஏற்றிட்டு இங்கே ஒரு பிளாக்கு போட்டுறணும் கைஸ். இப்படி போட்டு இந்த இடத்த நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிடணும். அதாவது லாவா வந்து எதாகிறது நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் தான் பண்ணுறோம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம் ஆயிடுச்சு. நம்ம இந்த இடத்துல எப்படி வேலையை பார்க்க முடியும்? ஜாம்பி அது இதுன்னு வந்துடும். நான் தூங்கிட்டு திரும்பி அந்த இடத்துக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். சரி அனிருத்து, நான் பேசலாம். கைஸ் நான் வந்து கரெக்டாக தூங்கிட்டு வந்து இங்கே வந்துட்டேன். அதாவது இந்த மாதிரி ஒரு இடத்துல கஜகன்னு வச்சுருக்கோம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை ப்ரோ. நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை எதோ க்ளோஸ் பண்ணிடுவோம். ஏன்னா தண்ணி போச்சுன்னா அது ஃபுல்லாக அப்சீடியனாக மாறிடும். அதான் இதுக்கு நல்லாவே க்ளோஸ் பண்ணிடுவோம். ஏன்னா திரும்பி கிடைக்குமான்னு கூட நம்மளுக்கு தெரில. இங்கே இப்படி போட்டுவோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த இடத்துல பார்த்தீங்களா, நீங்கள் இதை பார்த்தீங்களா, நான் இதை அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். நல்ல வேலை, இல்லைன்னா அந்த லாவாலாம் வேஸ்ட் ஆகிருக்கும். ப்ரோ என்ன ப்ரோ ஒரு போர்ட்டல் கட்டப்படியா? ஆனால் அந்த அப்சீடியன் உடைக்கணும் ப்ரோ. நம்மளுக்கு வந்து டைமண்ட் பிகாஸ் அதுக்கு டைமண்ட் மைனிங் தான் நம்ம போகணும். அதுக்கு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு கட்டிடலாம். அதான் ஓகே. ஃபஸ்ட்டு எடுத்த எப்படி தெரியுமா பண்ணணும்? இந்த ரெண்டால் இங்கே பிளாக் போட்டுக்கலாம். இங்கே தண்ணி இருக்கணும். ஓகேங்களா, இங்கே வந்தோடனே இங்கேருந்து ஒரு லாவா எடுத்துக்கணும். ஒரு பக்கெட் ஆஃப் லாவா அடுத்து இங்கே ஒன்று பார்த்திங்களா, அந்த மாதிரி அப்சீடியன் ஆகுதா? அடுத்து நம்ம உள்ளக்க போட்டுருவோம். ஏன்னா நான் உள்ளக்க போட தான் மறந்துடுவேன். ஐயோ என்ன ஸ்ட்ரக்சரில் வருதுன்னு எனக்கே சரியாக தெரில. ஓகே, இங்கே ஒன்று ஊற்றிடுவோம். ஈஸிபிசின்லாம் சொல்ல முடியாது. இது ஒரு கஷ்டமானது அங்கே. நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸி. நம்ம வந்து ஒரு மைன்கிராஃப்ட் ப்ரோ நம்மளே சொல்லிக்குவோம். இங்கே போட்டிருக்கோமா, எங்கேப்பா போச்சு? எனக்கு உள்ளக்கே புகுந்துடும். இங்கே ஒன்று. ஐயோ அதை அடைச்சிருச்சா? நான் தண்ணியை அமுத்திட்டேன்னு நினச்சேன். ஆனால் தண்ணி போனால் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா இங்கே ஒரு கடலே இருக்குது ப்ரோ.
அந்த மாதிரி தான் இங்கே ஒன்று. இந்த மாதிரி அப்சிடியன்லாம் மாற்றிட்டே இருக்கணும். ஆனால் அது சேஃப். நான் லாவாக்குள்ளே ஒன்றுட்டேன்னா என்கிட்ட இருக்க லூட்டு எல்லாமே போயிடும். அதனால தான் நான் உட்காந்து பண்ணுறேன். அப்போ அந்த சைடு போவேன்னா எங்கிட்ட லாவா தீர்ந்துருச்சு. வை எடுக்கிறேன்ல கைஸ், நான் எடுக்கிறேன். எனக்கு காணாம போகுது. என்ன பக்குது? என்னடா கிடைக்க மாட்டேதுன்னு ஒரு செகண்ட் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இதை எடுத்து இங்கே விடுறேன். அடுத்து இங்கே சைடில் இருக்கிறதையும் மறந்துட்டேன். இங்கே போய் இப்போ வந்து இந்த சைடில் தான் பண்ணேன். ஐயோ, பக்கெட்டில் எடுத்துரு. நல்ல வேலை. ஏன் வரலன்னா கைஸ், இப்போ வந்து அது ஒரு சிம்பிளான லாஜிக் தான். இந்த இடத்த உடச்சிட்டு இங்கே இப்போதைக்கு போட்டிருக்கோம். இந்த தண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து இந்த இடத்துல இப்படி மாற்றிடணும். தண்ணி வெளிலே போகக்கூடாது, ஏன்னா லாவாலாம் அப்படியே அப்சிடியன் ஆயிடும். இப்படி அப்சிடியன் ஆயிடும். அதுதான் சிம்பிளாக சொல்லணும்னா. இப்போ வந்து இந்த லாவா எடுத்துக்குவோம். எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணணும். அதுதான் நம்ம கன்ஃபார்ம் போர்ட்டல் கட்டிடலாம். மிஸ் ஆகலை நினைக்கிறேன். இருங்க, கொஞ்சம் கீழே வரைக்கும் போவோம். நம்ம இப்படி தோண்டுவோம். ஏன்னா டக்குன்னு லாவா வந்துச்சு, நான் என்ன பண்ணப்பா. அவ்வளோதான் ப்ளீஸ். கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு படிக்கட்டு மாதிரி ஆக்கிக்குவோம். ஏன்னா அப்புறமேட்டு நம்மளுக்கு லாவா தேவைன்னா இங்கே வந்து எடுத்துக்கலாம். நம்ம கட்டி முடிக்க போகிறோம். ஓய் ஏய் கைஸ், பார்த்தீங்களா? நல்ல வேலை மாட்டியிருப்போம். நான் பண்ண மிஸ்டேக் தான், அதான் ஆகலை எதுவும். ஆனால் அந்த ஆட்டைப்பட்டாலே கொண்டு கார்பரேட் பண்ணணும். அதனாலே அவனை நான் கொஞ்சம் பார்த்தாலே இப்போ வந்து கொஞ்சம் வாட்டர் எடுத்துக்குவோம். அது எப்படி எனக்கு இது எடுத்தாலே மாயமாயிருது. அது எப்படி வரலன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. அதாவது இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து கரெக்டாக இங்கே போடணும் கைஸ். இங்கே போட்டோன்னா கைஸ் அந்த சைடு மை காட் தப்பு பண்ணிட்டோம். பரவாயில்ல, இப்போதைக்கு நம்ம எதுக்கு லாவா யூஸ் ஆகுது? இன்னும் 2 பக்கெட் தான். நம்ம போர்ட்டல் கட்டிடலாம், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே ஒன்று. இப்போ ஒரு லாவா வேணுமா? இங்கே படி மாதிரி ஒரு ராக் இருந்தோமே. ஒய் எங்கே கைஸ்? எடுத்தாச்சு. இங்கே போட்டோன்னா போர்ட்டல் கம்ப்ளீட்டட். இதை எடுத்துரும் வேணா, ஏற்கனவே இப்படி ஆச்சு கைஸ். இப்போ வந்து நம்ம போர்ட்டல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ப்ரோ என்ன ப்ரோ அப்சிடியன்லாம் அங்கங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம டைமண்ட் பிகாக்ஸ்லாம் கிடச்சிருச்சுன்னா நம்ம வந்து இதில் வந்து நம்ம டைமண்ட் வச்சு உடச்சிக்கலாம். பிரச்சனை இல்லை, அப்சிடியன் இருக்கனால. இப்போ வந்து நம்ம இந்த இடத்த க்ளீன் பண்ணிடுவோம். ஓகேங்களா? நல்லா க்ளீன் பண்ணு. இருங்களேன், இப்போ போர்ட்டல் தப்பாக வந்து இருந்துச்சுன்னா என்ன பண்ணேன்? ஒரு அப்சிடியன் மட்டும் தேவைன்னு நினைக்கிறேன் போர்ட்டலுக்கு. ஐயையோ கைஸ், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? எப்படி கட்டியிருக்கேன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதாவது இங்கே பாருங்கள், இப்படி இருந்து நான் இப்படி பண்ணாமல் இப்படி ஏற்றிட்டேன். இப்போ வந்து நான் இந்த பிகாக்ஸ் வச்சு ஒன்றாலும் வராது. இங்கே பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிள் இது கைஸ் வராது கைஸ், என்னை நம்புங்க. இப்போ இந்த அயன் பிகாக்ஸ் வச்சு நான் மைன் பண்ணுறேன்னா, ஆனால் அது வந்து வரவே வராது. வாடா, கிடச்சா நல்லாயிருக்கும், ஆனால் கிடைக்காது பாருங்களேன். எனக்கு தோணுது வராது, ஆனால் அது ரொம்ப நேரம் ஆகும் ப்ரோ. கடுப்பு வரும். நான் ரொம்ப நேரம் உடைக்கிறேன்டா. இப்போ அதனால் ஸ்டாப் கூட பண்ண முடியாது கைஸ். ஏன்னா இப்போ நான் அது தொட்டேனாலே போயிடும். பாருங்கள், உடைச்சேன், கிடைக்கல. திரும்பியும் இதே ப்ராசஸை பண்ணணுமா? ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த போர்ட்டல் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம்? இந்த சைடில் கம்ப்ளீட் பண்ணுவோமா, இப்படி பண்ணுவோமா? இங்கிட்டுனா பாருங்களேன், 1 2 3 4 4 பக்கெட் தேவை. இங்கிட்டுனா நிறைய தேவை. வேறு வழியில் இப்படி தான் முடிக்கணும். அதுக்கு வந்து இந்த ஹோலை நம்ம முடிக்கணும் கைஸ், இல்லாட்டினா டேஞ்சர் ஆயிரும்னு இல்லை, ஆயிருச்சு ஏற்கனவே. ஏன்னா எப்படி கட்டியிருக்கோம் பார்த்தீங்களா? இது இங்கே வேணாம் கைஸ். எதுக்கு நான் இப்படி பண்ணுறேன்னா, இந்த சைடு வழியாக இது போயிடுச்சுன்னா தண்ணி இருக்க லாபம் போயிடும். அப்படின்னா இந்த பாட்டில் வந்து நம்மளால் போகவே முடியாது. இப்போ கரெக்டாக வந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ போய் ஒரு லாவா எடுத்துக்குவோம். இருங்க, நம்ம தப்பாக வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்லோவாக நம்ம ஒன்றா பண்ணிக்கலாம்.
இப்போ ஃபஸ்ட் எடுத்து இங்கே வைக்கணும். அடுத்து அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டில் வைப்போம். நல்ல வேலை இல்லைனாலும் நம்மளுக்கு பட்டுச்சு. இங்கே ஒன்று இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஏன் இங்கே எடுக்க முடியல? எங்கிட்ட இருந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ வந்து இங்கே 2 சைடு பண்ணோமா, அதே மாதிரி இந்த 2 சைடு. ஆனால் பண்ணால் வராது கைஸ், ஏன்னா தண்ணி பார்த்திங்களா அந்த சைடில் இருக்குது. இதை உடச்சி இதை ஊற்றிட்டு இதை எடுத்து இங்கே ஊற்றணும். இப்போ இதை எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஒன்று அதேமாரி கீழே போய்க்குவோம். கீழே போய் இந்த இதை மட்டும் எடுத்துக்குவோம். கைஸ் சாரி கைஸ், நான் தான் இரும்புனேன், எனக்கு கோல்டு, என்னை மன்னிச்சிக்கோங்க. ஓகே, இங்கே போய் இங்கே ஒன்று பண்ணிக்கணும். இங்கே தான், ஆமாம். இப்போ போய் திரும்பி லாவா எடுக்கணும். எவ்வளோ பெரிய ப்ராசஸ். இன்னும் 2 தான் கைஸ், அதாவது இன்னும் 1 தான். அவன் தான் முதல்ல சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா அப்புறமேட்டு சாப்பிட்றதுக்கு இப்போயே சாப்பிட்ருக்கலாம். அதுவும் இல்லாமல் இப்போயே நம்மளுக்கு ஹெச்பியும் இல்லை, நல்ல ஹெச்பி கிடச்சிரும். இப்போ வந்து எப்படி கட்டணும்னா இங்கே வருது, இங்கே ஒன்று, அதே மாதிரி இந்த இடத்துல ஒன்று வச்சோன்னா நம்ம இந்த போர்ட்டலை கம்ப்ளீட் பண்ணிடலாம் ப்ரோ. ஆனால் அந்த இடத்துல நான் க்ளீன் பண்ணணும், அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கலை. நான் கட் பண்ணி உங்களை கண்டினியூ பண்ணிடுறேன், ஓகேங்களா? எங்கடா வைக்க? மேலே ஏறுவோம். இந்த இடத்துல வச்சோன்னா கைஸ் ஃபைனலாக நம்ம அந்த போர்ட்டல் கட்டிட்டோம். ஆனால் இந்த இடத்துக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோன்னு பாருங்களேன். கரெக்டாக தான் இருக்குன்னு தெரிஞ்சு எந்த தப்பும் இல்லை. இந்த இடத்துல உங்களுக்கு நான் க்ளீன் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ப்ரோ. கைஸ் நைட்டு நேரம் ஆயிடுச்சுன்னு தான் இப்போ நம்ம வந்தேன். நான் கட் பண்ண அடுத்த செகண்ட் நைட் நேரம் ஆயிடுச்சு. ஆனால் என்ன படுக்க தான் முடியல. படுக்க முடியலன்னா பெட்டு உடச்சிட்டு இப்படி பண்ணுங்களேன், சில நேரத்தில் வரும். இங்கேருந்தே பார்க்கலாம் நைட்டா இல்லையான்னு. க்ளீனாக நைட்டு பட்டா. யூஆர் நாட் தேர் ஆர் மான்ஸ்டர் சாரி. இப்போ வந்து அந்த மான்ஸ்டரெல்லாம் இப்போ நம்ம வேட்டையாட போகிறோம். முதல்ல நம்மளை என்னென்ன பண்ணுவாங்க, நம்மகிட்ட அப்புறம் ஆர்மர் கூட இருக்காது. வாடாடி கைஸ், க்ரீப்பர் ரொம்ப டேஞ்சரான ஆள். அவன் வெடித்தா நம்மளுக்கு இதாகாது, ஆனால் நம்ம வீட்டுக்கு சேதாரம் ஆயிரும். யார் சொல்லி பண்ணுவா? நம்ம இவன் ஈஸியாகவும் பிடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. கொஞ்சம் பிளாக் ஏற்றிக்குவோம், அதெல்லாம். காய்ஸ் அதுக்குன்னு இவ்வளோ சாம்பியா நம்மளை அடிக்கிறீங்க. நம்ம ஷீல்டு தான் நம்மளை காப்பாது. முதல்ல இவனை முடிப்போம். என்ன வந்தால் டேஞ்சரான ஆள். அவன்கிட்ட அயன் ஷாட் கிடச்சிருக்க வாய்ப்பு இருக்குது கைஸ். அதான் கைஸ் எனக்கு தெரிஞ்சு நம்ம அப்படியே வீட்டுக்கு ஓடிடுவோம். இப்போ படிக்க முடியும்னா நான் நம்புகிறேன். நைட்டு நேரம்னாலே அப்படியே அந்த இடத்துல பெட்டு வர்றதுக்கு முன்னாடி ஸ்பாம் பண்ணிடணும். அப்பாடா படுத்தாச்சு. தேர் ஆர் நோ நியர் த ஜாம்பி அப்படின்னு அவங்க மெசேஜெலாம் பண்ண மாட்டேங்க. அதனால் நானே செஞ்சுக்கிட்டேன். நான் இந்த நைட்டை ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ நான் போய் அங்கே க்ளீன் பண்ணிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்ட்டல் சுற்றி இருந்த எல்லாமே க்ளீன் இப்போதைக்கு பண்ணியிருந்தேன். நீங்கள் இப்போதைக்கு இங்கே போட்டுக்கலாம். இப்போ எப்படி ப்ரோ அதை பற்றியோன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் தான் கைஸ் தேவை. அந்த ஃப்ளிண்ட் எங்கேருந்து ப்ரோ கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு கிராவலில் இருந்து கிடைக்கும். இந்த இருக்குல்ல, இதை நான் என்றைக்கே பார்த்து வச்சுருந்தேன் கைஸ். இப்போ வந்து இந்த ஒரு பிளாக்கே நமக்கு சொல்ல போனால் போதும். இதே இப்படி பண்ணலாம், ஆனால் நம்ம இப்படியே பண்ணுவோம். ஏன்னா இப்போ வந்து இதில் நம்ம நிறையாவது உடச்சனா கிடைக்கும். ஓகே, இந்தமாதிரி நான் மைண்ட் பண்ணுறேன். ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் வந்தோடனே கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் நான் மைண்ட் பண்ணேன், அப்படியே கிடச்சிருச்சு ஒரு ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல். அங்கே உடச்சிட்டு அப்படியே இந்த கடலை தாண்டி வரணுமே கட் பண்ணி அப்படியே இங்கே வந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பண்ண வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு அயன் தான் கைஸ் தேவை. அதனால் ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீலுக்கு ஒரு அயனை நம்ம இப்போ ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த செஸ்ட்டில் தான் அயன் இருக்கும். ஆமாம், இந்த செஸ்ட்டில் தான் இருக்குது. கரெக்டாக இங்கே வச்சுட்டு ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்வென்ட்ரியிலே கூட பண்ணலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் கிடச்சாச்சு. இப்போ 4 இருக்கு கைஸ். வீடை பற்றி விட்ருப்பேன் இப்போ கொஞ்சம் நேரத்தில். நீங்கள் பார்த்துருந்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த 4 தான் நம்ம இப்போதைக்கு செஸ்ட்டில் வச்சுட்டு இந்த கொஞ்சம் வுட்டு பிளாக்ஸ்லாம் நம்ம எங்கேயா வச்சுருந்தோம். ஏன்னா நம்மளுக்கு எப்போயாச்சும் யூஸ் ஆகும். அடுத்ததில் தான் நம்ம இப்போ ஃபென்ஸ் வைக்க போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த உள்ளே வந்து கார்பெட்டை மாற்றிடலாம். டூல்ஸில் மட்டும் ஓகே, நம்மளுக்கு இதே போதும், வேறு எதுவும் வேணாம். இந்த பால்கனியை நம்ம என்றைக்கு தான் முடிப்போன்ற மாதிரி இருக்குது. இங்கே தான் இருக்குது. ஆனால் ஷீப் நிறையாவே கிடைக்கும், அதில் பிரச்சனை இல்லைனாலும் சொல்கிறேன். நம்ம இதை முடிக்கலாம். இப்போ வந்து நம்ம
எங்கே போகிறோன்னா அந்த அப்சீரியன் இடத்துக்கு போய் பற்றணும் கைஸ். அப்படியே நான் அந்த போகிற வழியில் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சப்ஸ்கிரைபர் ஈக்குவல் டு 1 மோட்டிவேஷன் கைஸ் சொல்கிறேன். பார்த்தீங்களா, அது சொல்கிறக்குள்ளமா வந்துச்சு. நம்ம இந்த வேர்ல்டோட ஃபஸ்ட் டைமாக நம்ம போக போகிறோம். ஓகேங்களா? 3, 2, 1. ஓ மை காட் நம்ம 4th பத்திலே பார்த்தீங்கன்னா எண்டு போர்ட்டல் கட்டியாச்சு. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகே, நம்ம உள்ளக்க போவோமா? டன் 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 அப்படியே நிற்கணும். குளுன்னு மண்டை சுற்றும். கைஸ், நான் ஒரு ஆர்வத்தில் நெதர் போர்ட்டலுக்கு எண்டு போர்ட்டல் போட்டேன் கைஸ். இப்போ உங்களுக்கு அந்த ஒரு இது வந்துச்சு பார்த்தீங்களா? உங்களுக்கு பார்த்துருந்தா தெரியும். இன்டு த நெதர் அப்படின்னு வந்துச்சு. அப்போனா நம்புங்க, நான் கிரியேட்டிவ் போல் தெரியாதனமா நம்ம இதுக்கு வந்தாச்சு கைஸ். ஆமாம், இங்கே வந்தனால நம்மளுக்கு வந்து இப்போ லாவா பஞ்சமே இல்லை. இங்கே பாருங்கள், அப்படி ஊற்றுனாலும் அது போயிடும். அதனால் அது இருந்து ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். நல்லா கைஸ், இப்போதைக்கு இந்த பயமில் ஸ்பேன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து இந்த பிளாக் செம்மையாக இருக்கும் கைஸ். பசால்ட் நினச்சேன். இந்த மாதிரி இதிலெல்லாம் நம்ம பயப்படவே தேவையில்லை. அதாவது இவங்கள சொல்லலை, அந்த மேக்மா பிளாக்கு. ஏன் சொல்கிறேன்னா, இவங்க நம்ம மேலே குதிப்பாங்க ப்ரோ, ஸ்லை மாதிரி. இவங்க எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கைஸ், நம்மளை காம்போ பண்ணி விளாட்றாங்க. நம்ம தெரிஞ்சு கொஞ்சம் அப்படியே ஒளிஞ்சுக்கோம். ஏன்னா ப்ரோ, நான் ஒரு நல்ல ஐடியா தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம மேலே குதிச்சாங்கன்னா நம்ம போர்ட்டலுக்குள்ளே போயிடுவாங்க. உள்ளக்க நம்ம அவுட் ஆனாலும் பரவாயில்ல கைஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து இதுக்கு மேலே இந்த போர்ட்டல்லேருந்து எதுவும் பண்ண போகல. அதனால் நம்ம ஓவர் வேர்ல்டுக்கே நம்ம போயிடுவோம். வேணும்னா நம்ம கன்ஃபார்ம் சுற்றி பார்ப்போம் கைஸ். எதை நீ அடிக்குது? ஐயோ கைஸ், அவுட் ஆகிட்டேன். ஐயோ கைஸ், நான் போயிடுவேங்கன்னு. ஆனால் நம்ம போர்ட்டலுக்கே வந்துட்டாங்க கைஸ். ஆனால் வந்து இப்படி அடிப்பாங்க நான் நினச்சி கூட பார்க்கல. 3 பேர் இருந்தாங்க, என்னை பொருள்ட்டாங்க. இப்போ லூட் இல்லைன்னா அது எண்டுக்குள்ளே தான் கைஸ் இருக்கும். என்னோடய லூட்டு ஃபுல்லாக கன்ஃபார்மாக சொல்கிறேன். ஐயோ, ஆனால் இப்போலாம் நடக்கும் நான் எதிர்கூட பார்க்கல கைஸ். ஆமாம் கைஸ், இப்போ என் லூட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டலில் தான் இருக்குது. நான் எடுத்துகிட்டு அப்படியே வந்துடுறேன். வந்தாச்சு. என்னோடய லூட்டு கைஸ். டேய், அமைதியாக இருங்கடா கைஸ். என்ன நடக்குதுங்க? ஐயோ கைஸ், நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். வெளில வந்தேன்னு நான் ஏதாச்சும் பண்ணியிருக்கணும். ஆனால் இப்படி பண்ணிட்டேனே கைஸ். இப்போ நான் உள்ளே போனாலே அடிக்கிற அடி நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ சேடு மக்களே. இப்போ நம்ம பின்னாடி போயிடணும், பின்னாடி வந்துடணும். அதாவது அப்படின்னா தான் அவங்களால நம்மளை அடிக்க முடியாது கைஸ். ஒரு அடிக்கு இப்படி அடிக்கிறாங்க. நம்ம இந்த ஆர்மர் அவ்வளோதான் நம்மளால் முடியும் கைஸ். ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? கிளிச்சாச்சு. இந்த லூட் எடுத்து நான் வந்திருக்கலாம். நான் ப்ரெட்டுக்காண்டி தான் கைஸ் நான் ஆசைப்பட்டுட்டேன் தெரியாமல். நைட்டெல்லாம் ஸ்கிப் பண்ணுறது ஒன்று தான், பண்ணாத ஒன்று தான். ஏன்னா நம்ம இருக்க போகிறது நெதர், அது ஒரு ஹெல் மாதிரி. டே நான் ஏற்கனவே ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிட்டேன், நீ வேற கைஸ். நம்ம உள்ளே போய்க்கலாம். உடச்சி விட்டுறேன்னா நம்ம எப்படியாச்சும் டக்குனு இந்த லூட் எடுத்துகிட்டு வெளில வந்துடணும். கடவுளே ப்ளீஸ், கடவுளே நீங்கள் தான் நல்லபடியாக பார்த்துக்கோங்க கைஸ். நம்ம உள்ளே வந்தோடனே நம்மளை அப்படி அடிக்கிறீங்க. என்னோட லூட்டெல்லாம் போயிருமோன்னு பயமாக இருக்கு கைஸ். நம்ம இல்லை கைஸ், இந்த எபிசோடு இப்படி நடக்கும் நான் எதிர்கூட பார்க்கல. நம்ம லூட்டில் ஆவலை விழுந்துருச்சு. ஆனால் என்னோடய செஸ்ட் பிளேட் மட்டும் இருந்துச்சு கைஸ். நம்ம திரும்பி அயன் மைனிங் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஐயோ தான். ஆனால் இதெல்லாம் நம்ம ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கக்கூடாது. எல்லாமே ஈஸியாக தான் கைஸ் நம்ம நினச்சிக்கணும். என்ன பண்ண, நம்ம வந்ததுலேயே விழுந்துட்டோம்.
ஆனால் அவங்க அப்படி அடிப்பாங்க, நான் எதிர்கூட போகலை. நம்ம போர்ட்டலுக்குள்ளே டெலிபோர்ட் ஆகிட்டாங்க. நம்ம லூட்டுக்கு கூட இப்போ என்ன ஆகுதுன்னு தெரியாது. வராங்க பார்த்தீங்களா காய்ஸ்? என்னோட செஸ்ட் பிளேட் இங்கே பாருங்கள், எல்லாமே இப்படி கிடக்குது. இந்த எதுக்கு இப்படி சுற்றி போகிறேன்னா அவங்ககிட்ட வந்து தப்பிக்குதான் கைஸ். லூட்டெல்லாம் டீஸ்பன் ஆகிருக்கும் எனக்கு தெரிஞ்சு காய்ஸ். டே 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 ஏன்டா இப்படி பண்ணீங்க கைஸ்? நம்ம இன்னொரு ரவுண்டு கூட வந்துக்கலாம். அவுட் ஆகணும்னா வந்துட்டு டே ஏன்டா இப்படி பண்ணீங்க? என்னோட லூட்டு எல்லாம் கீழே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அதாவது லாவாவில் இப்போ இவங்கிட்ட வேற தாக்கு பிடிச்சி போகணும். ஸ்கெலிட்டன் இவங்கன்னு இருப்பாங்க. நான் எவ்வளோதான் கொண்டு வந்தேன், அவங்கள பார்த்துருந்தாலே தெரியும். சரி எதுக்குடா இப்போ நீ சம்மந்தமே நான் லாவா போட்டு போகிறேன்னு கேட்டிங்கன்னா லைட்டுக்கான போனேன். ஆனால் அப்படி அவுட் ஆவேன் நான் எதிர் கூட பார்க்கல கைஸ். இப்போ எனக்கு ஒரு பெரிய டிப்ரெஷனான நேரம். ஏன்னா நம்ம அமைதியாக இந்த பயமானு பார்த்துட்டு வந்துருக்கே, அது வெடிக்க விட்டு போய் லூட்டெல்லாம் போயிருக்கணும். இருக்கா வெடிச்சுக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவன் வெடிச்சே அவன் வாழ்க்கை போச்சு. அதாவது அவன் அவுட் ஆகிட்டான், வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் ரொம்ப கருத்தாக சொல்ல ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம போய் படுத்துருவோம் ப்ளீஸ். ஆனால் இந்த பாட்டு இப்படி வரும் நான் எதிர் பார்க்கல சொல்ல போனால். நம்ம லூட்டு எல்லாத்தையும் இப்போ வச்சுருவோங்க. திரும்பி போய் வேறு ஏதாச்சும் இருக்கான்னு தான் பார்க்க போகிறோம். நம்மளோட செஸ்ட் பிளேட் இருக்க வரைக்கும் நல்லது. ஏன்னா மீதி இது கூட நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் ப்ரோ. ஆனால் அந்த செஸ்ட் பிளேட் பண்ணுறது தான் படும் கஷ்டம். ஏன்னா அதுக்கு நிறைய தேவை. 7ன்னு நினைக்கிறேன். 8 கைஸ். ஆமாம் 8 தேவை கைஸ். இந்த மேக்மா அது பேர் என்னப்பா, மேக்மா க்ரீம்லாம் யார் கேட்டா? இப்போ நான் அதுக்குள்ளே திரும்பியும் போகிறேன். இருக்காலையான்னு பார்க்க போகிறேன். ஆனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லைன்னு தான் நம்ம எப்போவுமே நம்பி வாழணும். ஏன்னா அந்த ஒரு பெரிய கேவ் இருந்துச்சுல, அதுலேயே ஒரு தனி இடம் இருந்துச்சுன்னா நம்ம நடுவில் போகாமல் ஒரு சந்து பாதையில் போன போய் அப்படி இருந்துச்சு கைஸ். ஆனால் அதில் என்ன நடந்துச்சு அந்த மாதிரி தான் கன்ஃபார்ம் அதுலேயும் நடக்கும் கைஸ். அங்கே இருக்குது பாருங்கள் நம்ம பிகாக்ஸ்லாம். நீங்கள் அதை பார்த்தீங்களா? இந்த இருக்குது பாருங்கள் பிகாக்ஸ். வேறு ஏதாச்சும் இருக்கா? நான் எதுக்கு சுற்றி ஓடுறேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். நம்ம போய் உட்காந்துக்கலாம் மீதியாக. படா இதுக்குள்ளே போனோன்னா நம்ம ஒரு ஷீல்டு மாதிரி கைஸ். ஆனால் என்னோட அயனக்ஸ் டே 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 கைஸ் என்ன கைஸ் ஓர்வெல்லில் பொறுத்தே வந்துட்டான். நானும் எவ்வளோ இருந்தாண்டா பொறுக்க, நான் பெட்வாருக்கு போயிடுவேன்டா அந்த இதில் விட்டுட்டு. டேய் இப்படிலாம் பண்ணாதீங்கடா. நம்ம திரும்பியும் கேவ் மைனிங் தான் வச்சுருவாங்க போல். இப்படிலாம் பண்ணிங்கன்னா நான் எங்கடா போவேன்? நம்ம ஷீல்டு எங்கே போச்சுன்னு கூட தெரியல. இங்கே இல்லை லூட். திரும்பி உள்ளக்க தான் போகணும். நம்ம ஏன் இப்படி பண்ணுறோன்னா அவங்கள கொல்ல முடியாதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இல்லை நம்மகிட்ட சட்டை கூட இல்லை, வேறு வழி இல்லை. உங்களை சத்தம் அதாவது சவுண்ட் ஏற்றிக்கிறேன். உங்களுக்கு வால்யூம் கேட்கலன்னு கைஸ். இதை நான் வைக்க மறந்துட்டேனா? சாரி, நம்ம தலை அவுட் ஆகிட்டோம். இங்கே போயிருக்கோம் வாங்களா நம்மளோட ஆக்ஸ். ஓகே சூப்பர். ஆனால் இந்த இதை வச்சுட்டு நம்ம போயிடுவோம் கைஸ். டே 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 பிரச்சனை இல்லை தான். ஏன்னா நம்ம லூட்டு ஓவர் வேர்ல்டுக்கு வந்திருக்கோம். ஆனால் அந்த ஓவர் வேர்ல்டில் யார் இருக்கக்கூடாதோ அவங்க இருப்பாங்க. டேய் என்ன இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி தான் பேசியிருக்கு. நம்ம திரும்பியும் போகணுன்னு தான் நினைக்கிறேன் கேவ் மைனிங். ஏன்னா வேறு ஆப்ஷன் நம்மகிட்ட இல்லை. இங்கே பார்த்தீங்களா நம்ம லூட் வந்துருச்சு நான் சொன்ன மாதிரியே. ஆனால் நம்மகிட்ட இருந்த பாதி பொருள் காணாமல் போயிடுச்சு. ஸோ சேட் கைஸ். எனக்கு தெரிஞ்சு திரும்பி நம்ம இப்போ கேவுக்குள்ளே தான் கைஸ் போகிறோம். ஓகேங்களா? நம்ம இந்த மேட்ச்சில் இந்த வீடியோவில் வந்து நம்ம திரும்பியும் கேவ் மைனிங் போகணும் எதிர் பார்க்கல. இருங்க அதை உள்ளே வச்சுருவோம். ஏன்னா இப்போதைக்கு இது நம்மளுக்கு தேவையில்லை, அதான் நான் வைக்கிறேன். நம்ம வேறு சாப்பாடு எடுத்து வச்சுக்கோங்க கைஸ். குக்குரு பொட்டேட்டோ வச்சுக்கோ. ஏன்னா அது 4 தான் இருக்குது, 10 மணி கூட நமக்கு தெரில. நம்ம போன மாதிரி தப்பு பண்ணாமல் இந்த அட்டை வுட்டு கொண்டு போவோம். இந்த மாதிரி ரேர் ஐட்டம்ஸ்க்குன்னு இந்த செஸ்ட்டு வச்சுக்கோமா. இந்த இந்த செஸ்ட் தாங்க இதே தான். இதில் வந்துட்டு நம்ம ரேர் ஐட்டம் மட்டும் வச்சுக்கலாம்.
போகிற வழியே வாட்டர் பிடிச்சிக்கலாம். வேறு ஏதாச்சும் நம்மளுக்கு முக்கியமாக தேவையா கேவ் போக? ஏன்னா வேறு ஆப்ஷனே இல்லை. நம்ம இந்த சட்டையை போடணும், அவுட் ஆக மாட்டோன்னு ஒரு நம்பிக்கையாக வெறும் இதோட தான் நம்ம போகிறோம். நம்மகிட்ட இப்போ 4 அயன் இருக்குது. நம்ம அதை வச்சு இப்போ எனக்கு தெரிஞ்சு சொல்லப்போனால் ஒரு பூட் பண்ணுறது தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா அதை தான் பண்ண முடியும் 4 அயன் வச்சு. ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போ ஹெல்மெட்னால் இன்னும் 1 தேவை. இதில் இதுனா நம்மளுக்கு பண்ணிடலாம். கரெக்டாக 4 இருக்குது, போதும். வாங்க போகிறதுலேயே தண்ணிலாம் பிடிச்சிட்டு போயிடலாம். கைஸ் நான் அந்த கேவுக்கு போனேனே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்தாச்சு. இங்கனக்குள்ளே தான் அந்த கேவ் இருக்கும். இப்போ வந்து மாப்லாம் நம்ம பக்கத்துலேயே வர முடியாது ப்ரோ. இப்படி சஜக்ட்னு லாவை வச்சு விட்ருலாம், பிரச்சனையே இல்லை. ஆனால் இந்த இப்போ கேவ் தான் காணும், அதுதான் பிரச்சனை. இதான் இந்த கேவ் மாதிரி எனக்கு தெரியல. நம்ம இப்போ வாட்டர் கிளச்சு கூட பண்ணலாம். ஆனால் நான் லைட்டு கொண்டு வர மறந்தேன். அப்போனா இப்படி போட்டால் போகணும். ஏய் லைட்டு கொண்டு மறந்துட்டேன்னே கரெக்டாக கோல் கிடைக்கிது. ரொம்ப 9 10 தான் நினைக்கிறேன். ஆனால் இது லாவாலே ஊற்றிக்குவோம். ஊற்றிக்குவோம், அதை ஊற்றிக்குவோம். இந்த மாதிரி ஊற்றிக்கோளுடைய இதுக்கு அயன் போனால் நம்மளுக்கு லைட் கிடைக்கிது. இதில் அதுதான் ஆனால் உங்கள்கிட்ட அடிச்சா எக்ஸ்பி கிடைக்கிதுல. அது ஃப்யூச்சர் அந்த கேவ் தான் ப்ரோ காணும். லைட் கேவ் எங்கே போனேன்? இந்த இருக்குது, இதான் எனக்கு தெரில. இது ஒரு சின்ன இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அப்படின்னா இது ஒரு கேவ் இல்லைன்னு பச்சை தெளிவாக தெரியுது. கைஸ் இங்கே தானே கைஸ் இருக்குது அந்த கேவு. சரி இப்படியே பண்ணேன்னா டியூரேஷன் அதிகமாக போயிடும். பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் இந்த கேவை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த இதுக்கு ஒரு பாதை மாதிரி, அதாவது இங்கே தான் இருக்குன்ற மாதிரி ஒரு சிக்னல் மாதிரி இங்கே இப்படி லைட்டாக போட்டிருக்கேன். ஓகே இந்த இடத்துல இருந்து தான் இப்போ கீழே குதிக்க போகிறோம். நம்ம தெரிஞ்ச வாட்டர் கிளச் பண்ணிடுவோம் தான். ஐயோ கைஸ் அவுட் ஆகிருப்போம். கொஞ்சம் விட்டுருந்தா இல்லை அவுட்டே ஆகிருப்போம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியாக போய் அப்படியே கீழே அங்கேயோ போவோம். இப்போ இந்த வழியாக தான் போகிறோம். நம்ம டார்ச் இங்கேயே பண்ணிக்குவோமே. ஏன் இங்கே போய் கிராஃப்டிங் தட்டுட்டு கிராஃப்டிங் டேபிள் பண்ணிவிட்டு இதில் வந்து ஸ்டிக் பண்ணோம் பண்ணிவிட்டு இப்போ வந்து இப்படி ஒன்று இப்படி ஒன்று எவ்வளோ லைட் பண்ண முடியுமோ அத்தனை லைட்டும் பண்ணிக்குவோம். ஏன்னா நம்மளுக்கு யூஸ் ஆகும் தான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம பெட்டுன்னு தெரிஞ்சு கையில் வச்சுக்கோங்க கைஸ். ஏன் சொல்கிறேன்னா நம்ம அங்கேயே போவோம், எப்படியாச்சும் அவுட் ஆக போகிறோன்னா இதை போட்டுக்கலாம். இல்லாட்டினா இங்கேருந்து வருவோம். எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து வரதே ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அதனால விடுங்க, சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறேன்னா. நம்ம இந்த கேவுக்கே நம்ம வரல, வந்தோம் ஆனால் இந்த வழியாக போகலன்னு சொல்ல வரேன். வெடிடா, இனிமேல் கிரீப்பர் வந்தால் நம்ம தெளிவாக வெடிக்கதாங்க சொல்லணும். அவங்க கூட சண்டைலாம் போடக்கூடாது. அடிக்க வர அடிக்க வர என்னோட அடிக்கிறா கைஸ். இங்கே ஸ்பானர் கன்ஃபார்ம் இருக்கும் எங்கேயாச்சும். நான் அடித்து சொல்கிறேன், நான் க்ரியேட்டிவ் எதுவுமே போல. ஆனால் இந்த மாதிரி நிறைய வரதுனால ஒரு கெஸ் பண்ணுறேன் ஸ்பானர் வரும். தெளிவாக பார்த்தீங்களா என்ன பண்ணான்னு? அதை மட்டும் அவாய்ட் பண்ணுறான் ப்ரோ. வெடி வெடி வை கைஸ். அந்த இடத்துல அப்படியே நின்றுட்டே இருந்தான். எனக்கு நெட்லாகுனால இருக்கலாம், இல்லாட்டினா கேம் இருக்கலாம். இப்போ எதுக்கு அப்படி போட்டேன்னா நெருப்பு பற்றிக்கிச்சேன்னு நினச்சேன். கைஸ் பார்த்தீங்களா அயன்? வை நான் போடவே இல்லையா, அதான் போடுது டார்ச்செல்லாம். டே என்னடா இப்படி கடுப்பேற்றுறீங்க கைஸ்? அந்த இடத்துல குளிர்ந்தாலும் இப்படி போகுது. என்ன தான் ஏனார் மாதிரிலாம் போட்டிருந்தாலும் நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா? இங்கே போடுவோம் கன்ஃபார்ம் மாற்றிக்கிறீங்களா? வந்து லாவாலே போடுவீங்க அவ்வளோ தாண்டா கைஸ். டே கைஸ் 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 என்னோட அயனார் மரம் போட்டிருக்காங்க கைஸ் இந்த ஜாம்பி. டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க கைஸ்? என்ன கைஸ் இந்த சோழ வலிட்டு போகுது, அதுக்குன்னு எக்ஸ்பெக்டே வரல. இவ்வளோ தூரம்லாம் போகணும். இப்போ நான் அவனை லாவா மட்டும் போட்டுக்கொண்டேன், என்னோட சட்டை எல்லாமே அவன்கிட்ட போயிடும், அதாவது எரிஞ்சு போயிடும். வாடா அப்பாடா, என்னோட சட்டையெல்லாம் நானே உடச்சிக்கிட்டேன்ற மாதிரி ஆயிடுச்சு. சரிங்களேன், இந்த இடத்துல நல்லா மேலே போய்க்குவோம். நைட்டு நேரமா? டே என்னடா கேவுக்குள்ளே வரப்போ மட்டும் என்னத்துக்கிட்ட நைட்டு நேரம் ஆகுது? நம்ம அந்த சட்டையை போட்டுட்டு இப்படி திரும்பிக்கிறோம். நம்ம வரவே இல்லைண்ணா. ஏய்
படுத்துரு பாடா. ஸ்வீட் ட்ரீம்லாம் ஆனானா வரும், ஆனால் நம்ம இருக்கிறது ஹெல் ட்ரீம். நான் இந்த இதை மட்டும் ஆர்டர் பண்ணிடுவோம். ஓகே, இதே போதும். சாப்பாடு ஒன்று சாப்பிடுவோம். இந்த இடத்துல ஸ்பானர் இல்லை, நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். தெரிஞ்சு இருக்கும், ஒரு பெரிய கோகை தான் கைஸ். நான் தெரிஞ்சா போட்டேன் ப்ரோ, நான் தெரிஞ்சு போடுறேன் ப்ரோ, என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் சும்மா தான் போட்டேன். ஆனால் பார்த்தீங்களா சஜெக்ஷன் எத்தனை வந்துச்சு நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா இது கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன இவனை கொண்டா கிடைக்கலாம் கைஸ். இந்த இது அங்கே கன் பவுடர் இங்கே பார்த்தீங்களா, இங்கே கன்ஃபார்ம் இருக்குது. நல்ல முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இங்கே பாருங்கள் எப்படிலாம் ஸ்பான் ஆகுறாங்கண்ணா. இங்கே நான் அப்படி ஊற்றி விட்ருவேன் கைஸ். நம்ம இந்த ஆட்டை கன்ஃபார்ம் அவுட் ஆக மாட்டோம், ஒரு நம்பிக்கை தான். இந்த இடத்துல ஊற்றி விட்டுருவோம், அவ்வளோதான். அவங்களே வந்து மாற்றிக்கிற மாதிரி சொல்ல போனால் இதெல்லாம் போங்கடா. காலையில் ஆயிடுச்சு, இல்லைனாலும் நீங்கள் மட்டும் நல்லா தப்பிச்சுக்குவீங்களாம். எங்களை வந்து அடிக்கிறதால அவங்களுக்கு வேலையே. ஆனால் நம்ம அவங்கள அடித்தாங்கன்னா நம்ம அவங்கள அடிக்கிறதா நம்ம வேலை சொல்ல போனால். ஆனால் ப்ராமிஸாக நினைக்கல கைஸ், திரும்பியும் இப்படிலாம் ஆகணும், இந்த மாதிரி நடக்கும். என்ன தான் ஐநாறு முறை வச்சுருந்தாலும் இவங்க இப்படி அடிக்கிறாங்க. வேய் பேபி சாம்பி, நீ நானும் வேறு யாரோடா என்கிட்ட வராதடா, பயமாக இருக்குடா. பேபி சாம்பியா டி கைஸ், ஸ்கெலிட்டன் எங்கேயோ இருந்து அடிக்குது. வா இங்கிட்டு வா ஏறி வா. ஏய் தெளிவாக வருது கைஸ் பேபி சாம்பி மட்டும். என்ன பேபி சாம்பியோ அதெல்லாம். எனக்கு ஆனால் ஹெச்பி மட்டும் ஃபுல்லாக இருக்குமா என்ன? ஏய் ஸ்கெலிட்டன் அங்கே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்களா? நான் பார்த்துட்டேன், ஜம்ப் பண்ணிலாம் அடிக்கிறான். நம்மளும் ஜாவா ஸ்கெலிட்டனை மாற்ற சொல்லி ஒரு போர் தான் எடுக்கணும் போல். ஏன்னா அப்படி நடக்குது நீங்கள் பண்ணுறத பார்த்தா. ஏய் நம்மளை முடிச்சிருப்பான், ஆனால் தப்பிச்சாச்சு. அங்கே ஒரு ஸ்கெலிட்டனா, அப்பாடா அவனே ஒரு ஓரமாக போகிறான், நம்மளும் ஒரு ஓரமாக போயிடுவோம். எதுக்கு இப்படி தண்ணி போட்டேன்னா, எவனாச்சும் என்கிட்ட வந்தாலும் அவனுக்கு அப்படியே ஸ்லோவாகிடுவாங்க, வேறு ஒன்றும் இல்லை கைஸ். நான் அயன் பார்த்தேன்னா கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்ல வந்தேன் லிட்ரலாக. ஏய் கைஸ் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் எந்த கிரியேட்டிவ்லாம் போக மாட்டேன், கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நான் வந்து அந்த இதை நான் கொண்டுட்டு இப்போ உங்களை கண்டினியூ பண்ணேன். என் ஹெச்பியை குறைச்சி விட்டா நல்லா சாப்பிட்டுட்டு தான் உங்களை கண்டினியூ பண்ணியிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, இந்த இதெல்லாம் மைண்ட் பண்ணிக்குவோம். நிறைய அயன் கிடைக்குது, போதும் இந்த அளவே. ஆனால் ஸ்டோன் இருக்குது, நான் தான் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன்னா. மேலே போட்டு போவோம். இந்த இடத்துலையே நிறையா 17 கிடச்சிருக்கு கைஸ். இங்கே ஏதாச்சும் ஜாம்பி இருக்கணுமே, நல்ல வேலை யாருமே இல்லை கைஸ். அயன் சரி கோல்டு கைஸ், கோல்டு போடு. இனிமேல் நம்ம நெதரில் போனால் யாராலையும் நம்மளை அடிக்க முடியாதுன்னா இல்லை, மாப் அடிப்பாங்க. ஆனால் அந்த பிக்லின்ஸ்லாம் இருப்பாங்களே அவங்க அடிக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு கோல்டு போட்டிருந்தா எதுவுமே பண்ண மாட்டேன் கைஸ். அங்கே என்ன குதுன்னு ஸ்குட்டா. ஓகே இந்த இடத்துல லைட்டு வச்சு பார்ப்போம், அயன் கிடைக்கும் கன்ஃபார்ம் கிடைக்கும். ஏன்னா இவ்வளோ குழியாக வந்துட்டோம். நம்ம இந்த அயன் எடுத்துகிட்டு மெல்ட்டு பண்ணிவிட்டு திரும்பி அந்த சட்டை, அதாவது நம்ம என்னெல்லாம் நம்ம தொலைச்சோமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். ஆனால் 5 நிமிஷம் தான் ஆகும். நான் சொல்கிறேன் ஒரு கெஸ்ஸு தான் கைஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் ட்ரேடிங் ஹாலும் கட்டுவோம் ஓகேங்களா. ஏன் சொல்கிறேன்னா நம்மளுக்கு அது உதவும், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பிளாக் போட்டுட்டு பிளாக் எடுத்துகிட்டு ஒரு பிளாக் போட்டுட்டு இப்படி போயிடலாம். தண்ணி எதுக்கு இங்கே சம்மந்தமே இல்லாமல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா கைஸ்? தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டர் வாட்டர் கேவா? அண்டர் வாட்டர் கேவ். ஓகே எங்கேயும் அயன் இருந்திருக்கு, 2 தானா கொடுக்குறது தான் கொடுக்குறீங்க, கொஞ்சம் அதிகமாக கொடுக்கலாம்ல. டி உனக்கு இவ்வளோ கொடுத்தது புரியும். ஆமாம் நீங்கள் சொல்கிறது நான் தான். சரி ஓகே கொடுத்தீங்க அவ்வளோ. ப்ளீஸ் ஆங்கிள் மாற்றி பார்ப்போம். நல்ல வேலை இப்போ நான் மைண்ட் பண்ணியிருந்தேன்னா அப்படியே எல்லாமே கீழே தான் போகும்.
போனால் போதும். ஆனால் நம்மகிட்ட கிடைச்சா கிடைக்குதுன்ற மாதிரி தான் இப்போலாம். அயன் நம்ம கன்ஃபார்ம் இதே கேவ்லேருந்து நம்ம வந்து இந்த மைனிங் போகிறோம் கைஸ். அந்த மைனிங் பேர் என்னப்பா, டைமண்ட் மைனிங். ஏன்னா நம்ம கேவ் இது என்னப்பா நெதருக்குள்ளெல்லாம் இனிமேல் டைமண்டில் தான் போனோம். ஏன்னா என்னென்ன நடக்குது கைஸ். அப்படியே இதுலேருந்து ஒரு கொக்க போகுதுன்னா பார்த்துக்கோங்களேன். அப்பா கைஸ், ஆனால் நம்ம ஒரு சீட்டிங் பண்ணலாம். ஆனால் நான் அதை பண்ணலை, ஒரு வீடியோவை போடலாம். இது உங்களுக்கு ஒரு சிம்பிளான ட்ரிக்கு தான். உங்களுக்கு அயன் வேணுமா, உங்கள் வேர்ல்டு சீட் எடுத்து நீங்கள் போய் ஒரு க்ரியேட்டிவில் போய் தேடி பாருங்கள். அவள் தான் ஈஸியாக எல்லாம் கிடைக்கும். இல்லை சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் கிடைக்கும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் அப்படி தான் பண்ணணும்லாம் நான் சொல்லலை. தெரியும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று ஆகும். அதே மாதிரி திரும்ப ஊற்றிட்டு இப்படி போவோம் கைஸ். எனக்கு தெரிஞ்சு 25 அயனே போதும் தான். இப்படி ஊற்றிட்டு இறங்குவோம். ஏன்னா எந்த நேரத்தில் என்ன நடக்கணும்னு நம்மளுக்கு தெரியாது. எதுக்கு இப்படி கற்றுனேன்னா நம்ம தொலைச்சிருப்போம் கைஸ், தொலைச்சிருப்போம். ஐயோ லைட்டு கூட இப்போ நம்மகிட்ட இல்லை. நம்ம தானே இது கொண்டு வந்தோம் கைஸ். தெரிஞ்சு இப்போ மேலே போய்க்கலாம். ஏன்னா இவ்வளோ கிடச்சதே நம்மளுக்கு பெருசு தான். ஆனால் திரும்பி நம்மளை கேவ் மைனிங் வர பையன் நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. நம்ம போய் நெதரில் அவுட் ஆகும்னு நினச்ச பார்த்தோம், சும்மா எகிரி அடித்தாங்க கைஸ் நம்மளை. என்ன பண்ண. ஓகே, நான் மேலே போயிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு அதை கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நீங்கள் வந்து இந்த மாதிரி வுட் எடுத்து யூஸ் பண்ணாமல் இந்த அயனை போட்டு லாவா பக்கெட் போடுங்க. அது அன்லிமிட்டடாக லாவா கிடைக்கும். ஏன்னா லாவா எவ்வளோ யூஸ்ன்னு உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா. மெயினாக நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு, அதை சொல்ல மாட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், அதில் இல்லை, ஆனால் நம்மளுக்கு ஆகும். அதான் நான் இது ஃபுல்லாக மெல்ட் ஆனே கண்டினியூ பண்ணுறேனே கைஸ். நம்மளுக்கு ஒரு 7 வந்திருக்கும் போது ஒரு ஹெல்மெட்டை பண்ணி அவனே போட்டுக்கிட்டான். ஓகே, திரும்பி நம்ம ஃபுல் அயன் ஆர்மருக்கு வந்தாச்சு. சூப்பர் ஃபியூல் கைஸ். அதாவது நம்ம லாவா போட்டோம்ல, அதனால தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. ஆமாம், இது சொல்ல மாட்டேன். நம்ம சாப்பாடு இருந்துச்சு, ஆனால் அது எதுவுமே குக்குடாக இல்லை. அதனால தான் கைஸ் இப்போ இதை நான் குக் பண்ணிகிட்டு இருந்தேன். இது இருக்குடா போட்டேன், தெரியாமல் போட்டேன் கைஸ். ஒரு நிமிஷம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வச்சு இந்த ஷியர்ஸ் தான் பண்ண போகிறோம். நம்ம செஸ்ட்டில் ஏற்கனவே இருக்கும். ஆனால் எதுக்கு நான் இன்னொரு பண்ணேன்னா, நம்ம வந்து ஆடு வந்து நம்ம கொல்றதோட ஷியர்ஸ் வச்சு பண்ணோன்னா நிறைய உள்ளு கிடைக்கும். அதுவும் உயிர் வாழட்டும், அது வேறு விஷயம். ஆனால் நம்ம ஷியர்ஸ் வச்சு பண்ணலாம், வேறு ஒன்றும் சொல்ல வரல. அடுத்து வந்து இதெல்லாம் ஆகட்டும் கைஸ். இது ஃபுல்லானே உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நம்ம அயன் கூட அடுத்த எபிசோடில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா வீடியோ இப்போ 38 நிமிஷம் ஆயிடுச்சு கைஸ். அதனால் இதோ நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த 5th பார்ட்டில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.